الكثير الجريح وينشط ذاك السقيم العليم وقد كان அஸ்ஸலாமு அலைக்கும். ஹே ஆல், இன்றைக்கி கிளாஸ் 2 கோன் ஹேண்ட்லிங் டெக்னிக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கோனை எந்த இடத்துல பிடிக்கணும்னா இந்த டிப்பில் தான் பிடிக்கணும். நம்ம லாஸ்ட்லையோ சென்டர்லையோ பிடிச்சா நம்ம போடுற டிசைன் நமக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வராது. ஸோ நம்ம இந்த டிப்பில் பிடிச்சி டிசைன் போடும்போது நீட்டாகவும் அழகாகவும் டிசைன்ஸ் வரும். இப்போ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இந்த லைன் ட்ரா பண்ணும்போது நான் ஜஸ்ட்டு என்னோடய கோனை ஹேண்டில் பிடிக்க மட்டும்தான் செஞ்சுருக்கேன். அதர்வைஸ் நான் அதுக்கான ப்ரெஷரை நான் கொடுக்கவே இல்லை. இதனால் எனக்கு என்னோடய லைன் கரெக்டாக வரலை, விட்டு விட்டு கட் ஆகிருக்கு. நான் இன்னொரு லைன் போடுறேன் பாருங்கள். இந்த லைன் நான் போடும்போது கோனை கரெக்டாக பிடிச்சிருக்கேன் அண்ட் அதுக்கு உண்டான ப்ரெஷரை நான் கரெக்டாக கொடுக்குறேன். நான் ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த லைன் நீட்டாக லைன் மாதிரி வந்திருக்கு. விட்டு விட்டு வராமல் கரெக்டாக லைன் ஃபார்ம் ஆகிருக்கு எனக்கு. ஸோ இதுதான் கோன் ஹேண்ட்லிங்கோட சூப்பர் டெக்னிக். நம்ம ஜஸ்ட் கோன் ஹேண்டில் மட்டும் பண்ணால் போதாது, அதுக்கான ப்ரெஷரையும் நம்ம கொடுக்கணும். கையில் சும்மா கோன் வச்சு நம்ம வரையணும்னு நினைக்கிற டிசைனை கண்டிப்பாக வரைய முடியாது. இந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வரையணும்னு நினைக்கிற டிசைன் சூப்பராக பர்ஃபெக்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு கோன் ஹேண்ட்லிங் டெக்னிக்கை எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரீ ஹென்னா கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆர் என்னோடய இன்ஸ்டாக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்லி உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ் வித் ஃப்ரீ சர்டிஃபிகேட். உங்களுக்கு கவர்மெண்ட் ரெகனைஸ் சர்டிஃபிகேட் வேணாலும் நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.